நாங்க மதிக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே நேற்று எங்கள் கட்சி உறுப்பினர் கூட அவர் பேரை சொன்னபோது எழுந்து நின்று வாஞ்சையோடு தாயுலத்தோடு அதற்காக வருத்தம் தெரிவித்த மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இல்லை. தென்னாட்டு பெர்னாட்சானா அது அறிஞர் அண்ணா தான், தெற்கில் இருந்து உதித்த சூரியன்னா அது கலைஞர் தான், அது வேறு. ஆனா அதே சமயம் இங்க பேசும்போது அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான், இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறார். அப்புறம் பெயர் மாற்றம் பல உறுப்பினர்களும் பல முறையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் வரலாற்றை சுட்டிக்காட்ட ஆசைப்படுறேன். 96ஆம் ஆண்டுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய ஆட்சி அமைந்த பிறகு இது அவர் பேசியது. ஒரு பெயர் மாற்றத்தை அவர் செய்தார். இது அவருடைய வார்த்தைகள். திரைப்பட நகர் JJ சிட்டி சிட்டி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். கலைஞர் சொல்றார், இதன் பெயரை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பொருத்தமான பெயராக இருக்கும் என்று JJ சிட்டி சிட்டி எம்ஜிஆர் திரைப்பட நகராக நான் மாற்றுகிறேன். கலைஞரே அறிவித்திருக்கிறார். பெயர் மாற்றம் என்பது காலங்காலமாக நடப்பது. அது மட்டுமல்ல, அம்மா பசுமை வீடு கலைஞர் கனவு இல்லமாக மாறுகிறது. அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் மாறி இருக்கிறது. அம்மா மினி கிளினிக் முதல்வர் கிளினிக்காக மாறி இருக்கிறது. ஆனா இங்க நான் 10 இடத்திற்கு போயாவது செல்வம் சேர்த்து வருவேன், நீ படிக்கின்ற வேலையை மட்டும் பாரு என்று தமிழ்நாட்டின் கல்வி கண்ணை திறந்தவர் கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் பெயர் தான். இந்த காலை உணவு திட்டம் பத்தி அவர் சொன்னாரு. அது 203 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவுல பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், இந்த திட்டத்திற்கு காமராசர் பெயரை விட பொருத்தமான பேர் உலகத்திலேயே கிடையாது என்பதை உறுப்பினருக்கு தெரியும். உறுப்பினர் தலவாய் வாங்க உட்காரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறும் பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை பற்றி கூறினார்கள். கடந்த ஆட்சியில் என்று எங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இந்த பழைய ஓய்வு திட்டம் எங்கிருந்து வந்தது என்பது தெரியுமா தெரியாத முதல் காரணமாக பாராளுமன்றத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் வாஜ்பாய் இருக்கும் பொழுது 3 நாள் இதற்காக டிஸ்கஷன் நடந்தது. அப்பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மாண்புமிகு அம்மா அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இருந்த போதிலும் இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று கூறினார்கள். அதனுடைய விளைவாக தான் இந்த வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர், நீங்கள் தொடர்ந்து பேசி முடிக்கலாம். நீங்கள் பேசி முடிச்சிடறேன். நான் அந்த பாயிண்ட்டுக்கு போகல, டைம் எடுத்துக்கிங்க. நான் போகல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இப்போ ஏற்கனவே இந்த உறுதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய முதலமைச்சருக்கு OMC பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள். நான் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், அதையே ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக என்ன கேட்டாங்கன்னா, இந்த எங்களை 10% நீங்கள் பண்ண சொல்லுங்கள், இது எடுத்துடணுமேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், 26, 27 தேர்தலுக்கு பின்னால் முடிந்தால் முதலமைச்சர் சொல்லி கன்சிடர் பண்ணுறோம், எடுத்துறோன்னு சொல்லலை. அவருடைய கவனத்துக்கு கொண்டு ஏதாவது முடிக்கிறோம் என்ற அழைப்பில் சொன்னால் அதிகாரி அரசியல்வர்களும் நிம்மதியாக போனாங்க. இந்த நேரத்தில் தான் தேர்தல் வந்தது. இப்போ தேர்தலில் நல்லா அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. என்னன்னா, எனக்கு ரொம்ப திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே நான் திருக்குறளை வைத்தே நான் ஒரு புத்தகம் வெளியிட்டால் எல்லாம் தெரியும் உங்களுக்கெல்லாம். இதில் தலைப்பு கூட பார்த்தா அறம் இன்பம் பொருள் என்ற அடிப்படையில் போடப்பட்டிருக்கிற அருமையான